எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போற தலைவர் 171 இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படம் எல்சி இல்லை அப்படின்றது ஏற்கனவே நம்ம லோகேஷ் கனகராஜ் ஆஃபீஷியலாகவே சொல்லிட்டாப்ல. இந்த படம் வந்து தனிப்படம் தான், இந்த படம் யூனிவர்ஸ்ல வரல, யாரும் வரும் அப்படின்ற மாதிரியுமே எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற விஷயத்த ஏற்கனவே லியோ படத்துடைய ப்ரொமோஷன் அப்பயே சொல்லிட்டாப்ல. இந்த விஷயத்த நான் ஓப்பனா சொல்லிடுறேன், இந்த படம் எல்சி கிடையாது அப்படின்றத திட்டவட்டமா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம ரஜினி அவருடைய கெரியர்லயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய பொருட்செலவுல பிரம்மாண்டமா ஒரு பயங்கரமான ஆக்ஷன் மூவியா அந்த படம் உருவாக போகுது. இந்த வருடம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு எல்லாமே முடிச்சு அடுத்த வருடம் பொங்கலுக்கு நம்ம தியேட்டர் கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம இந்த படத்துடைய டைட்டில் டீசர் இந்த மாதம் ஏப்ரல் 22 நம்மளுக்கு காத்துக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அந்த டீசரை எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. அது இதுக்கப்புறமா தான் எடுக்க போறாங்க. இவிபில அதுக்கான ஒரு பிரம்மாண்டமான செட் ஒர்க் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அடுத்த வாரம் இந்த தலைவர் 171 படத்துடைய அந்த டைட்டில் டீசருக்கான ஷூட் வந்து அடுத்த வாரம் நம்ம லோகேஷ் கனகராஜ் பண்ண போறாப்புல. 2 நாள் என்னமோ பண்ண போறாராமா, 2ல இருந்து ஒரு 3 நாள் அந்த ஷூட்டிங் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கேன். அத்தனை நாள் பண்றாருன்னா அப்போ அந்த டீசர் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காக நான் வெறிகொண்டு இருக்கேன், நம்ம ராக் ஸ்டார் அனிருத் என்ன பண்ண போறாரு அப்படின்றத. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த டைட்டில் டீசர்ல எப்படியும் அந்த இன்டர்வல் பிளாக் தான் மீன் பண்ணி நம்ம லோகேஷ் பண்ணிருப்பாப்ல. அப்போ அந்த டயலாக் என்னவா இருக்கும், ஏன்னா ஆரம்பிக்கலாமா அப்படின்றது விக்ரம், அதுக்கடுத்து பிளட் இஸ் ஸ்வீட் அப்படின்றது லியோ. அப்போ இந்த தலைவர் 171 என்ன அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷூட்டிங்லாம் முடிச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அதனால லீக்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் டைம் டிராவல்லாம் கிடையாது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு டைம் பேஸ் பண்ண மூவி, இந்த ஒரு நாள்ல நடக்கக்கூடிய கதை தான். இந்த நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதை சுருக்கம். ஸோ அதை பத்தி நம்ம அப்புறமா லேட்டரா பேசுவோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த தலைவர் 171 படத்தை பத்தி வேற எதனா அப்டேட் வருதா அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லோருக்கும்